எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி எக் மசாலா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து 5 முட்டை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். முட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவெல்லாம் எடுத்துகிட்டு முட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் ஆகுது. முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு வாட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகுது, போதும். கட் பண்ணி வச்ச முட்டை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ ஒரு நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். மஞ்சள் கருவும் உள்ளே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு வாட்டி மெதுவாக மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்முடைய எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.